ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் யோகா ட்ரைனர் விஜி பேசுகிறேன். இன்றைக்கான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வகையான மாடலில் தான் பேக் பெயினுக்கு உண்டான ஆசனாஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இருக்குது, சிட்டிங் இருக்குது, லே அப் இருக்குது, லே டவுன் இருக்குது, மண்டிட்டு முட்டி போட்டு பண்ணக்கூடிய ஆசனாஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆசனாஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சால் போதும். பேக் பெயின் அப்படின்னா நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உண்டான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொலாப்ஸ் சொல்லுவாங்க, டிஸ்க் பல்ஜி சொல்லுவாங்க. முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினால் ரொம்ப நிறையா பேர் இன்றைக்கி அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு தீர்வாக இருக்கும். நான் செஞ்சு காட்டுறது 1 டைம் தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் ரைட்டுக்கு 3 டைம், லெஃப்ட்டுக்கு 3 டைம் இனிஷியலில் நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்புக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி செய்யலாம். பட் 10 டைமுக்கு மேலே வேண்டாம். அது மட்டும் இல்லை, இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்க் ப்ராப்ளத்தில் இருக்கவங்க, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. அவங்க வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க அந்த ஆசனாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வால் சப்போர்ட்டில் தான் நம்ம அந்த ஸ்டாண்டிங்கில் நம்ம பேக் பெயினுக்கான ஆசனாஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வால்லேருந்து ஒரு 1 feet அளவு கேப் விட்டுட்டு நின்றுக்கணும். ஸோ உங்கள் கைகளை 2 கைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டேர்ன் பண்ணணும். ரைட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த வால் சப்போர்ட்டில் வைக்கணும். ரைட், ரொம்ப கீழே இறக்கி வைக்காதீங்க, ஷோல்டருக்கு நேராக வைங்க. ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. அவ்வளோதாங்க. இந்த ஃபஸ்ட் ஆசனாஸ் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேக் சைடில் இப்போ வால் சப்போர்ட்டில் இப்போ நின்றுக்கணும். இப்படி நின்றுட்டு உங்களுடைய கைகளை பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி உங்கள் ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. கீழே டவுனில் வைக்காதீங்க, ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளை ஃபஸ்ட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. வால் சப்போர்ட்டில் கொண்டு போயிட்டு இப்படி வச்சுட்டு இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த சைடு எடுத்துகிட்டு இப்படி திரும்பி தொட முடியும். தொட முடிஞ்சவங்க செவரை தொடுங்க. தொட முடியாதவங்க நீங்கள் இந்த அளவுக்கு கூட பெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி வச்சுட்டு திருப்பியும் அகைன் அதே இடத்துல ஹேண்ட் கொண்டு வச்சுட்டு ஹேண்டை அப் பண்ணிவிட்டு இந்த சைடு கொண்டு வச்சிடணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இப்போ உங்களுடைய ரைட் ஹேண்டை டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைடில் கொண்டு வைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் டேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேர்ன் பண்ணி நேராக வைங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் 3 டைம் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். இப்போ 3rd டைம் பண்ணுறேன். தட்ஸ் ஆல்ங்க, இவ்வளோதான். செவத்தில் பண்ணக்கூடிய ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் ஸ்டாண்டிங்கில். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டன், இது கேட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஹேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த எல்போ சைஸ்க்கு இந்த மாதிரி கேப் வச்சுக்கோங்க. அதே லெவல் இந்த கேப் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். முடியலன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஹேண்ட், ஃபிங்கர், உங்களுடைய நீ, உங்களுடைய டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி ஜாயின் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கேட் போஸ்க்கு இந்த மாதிரி வச்சுருங்க. ஃபிங்கர் கேட் போஸ்க்கு இப்படி இருந்தால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்துக்கிட்டே ஹெட்டாக அப் பண்ணணும். உங்களுடைய ஸ்பைனல் முதுகு தண்டுவடத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆர்ச் மாதிரி பள்ளமாக, தூரி மாதிரி பள்ளமாக ஆக்கணும். ஓகே, பாருங்கள். ப்ரீத் இன்,
நல்லா முதுகை வந்து பெண்ட் பண்ணணும். இப்போ ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே முதுகை மட்டும் நல்லா லிஃப்ட் பண்ணணும். ப்ரீத் அவுட், டவுனில் இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், ப்ரீத்திங், ப்ரீத் அவுட். அவ்வளோதாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஆசனாஸு மண்டிட்டு செய்கிறதுல. இப்போ செகண்ட் ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேமல் போஸ் சொல்லுவாங்க. முடியாதவங்க இந்த மாதிரி டோவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, முடிஞ்சவங்க ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய டோவை. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கேமல் போஸ்ன்னு சொல்லுவாங்க. பின் வளைவு ஆசனாஸ் தான். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இப்போ நான் பண்ண போகிற ஆசனாஸ் இப்படி பேக் சைடில் டச் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் லைட்டாக ஹிப்பில் இந்த மாதிரி ஹிப்பில் டச் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணணும் பேக் சைடு. நெக்ஸ்ட் அப் பண்ணும், டவுன், அப், டவுன், அப். இது 3 டைம்ஸ் செஞ்சுக்கங்க. இப்போது இது வந்து எளிமையானது. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெயின் உடனே ரிலீஃப் ஆகணும்னா உங்களுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட்டு டோ ஹீல் டச் பண்ணணும், டவுன். நெக்ஸ்ட் ஆப்போசிட் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ரைட் ஹீலை டச் பண்ணணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 3. தட்ஸ் ஆல்ங்க. இது மண்டிட்டு பண்ணக்கூடிய ஆசனாஸ் பேக் பெயினுக்கு. தென் நெக்ஸ்ட்டு சிட்டிங்கில் பண்ண போகிறோம். இந்த சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு சுகாசனத்திலே உட்காந்துக்கலாம். சுகாசனம்னா சப்பளங்கால் போட்டு உட்கார்றது தான் சொல்கிறேன். இப்படி உட்காந்துக்குங்க. நார்மல் பொசிஷனில் உட்காந்துட்டு உங்களுடைய ஹேண்டு இப்போ பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ரைட்டு ஹேண்டு லெஃப்ட்டு நீயில் டச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டு பேக் சைட் கொண்டு போய் இப்படி வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து பேக் சைடு வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் நீயில் வச்சுக்கணும், பேக் சைட் திரும்பி பார்க்கணும். ஸோ இது மாதிரி 2, 3, தட்ஸ் ஆல்ங்க. இது நீங்கள் திரும்பும் போதே உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா முறுக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிங்கில் இப்போ பேக் சைடு திரும்பி ஒரு ஆசனாஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கால்களை இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் கையில் ஒரு பால் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் லெஃப்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் திரும்புங்க. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். தட்ஸ் ஆல்ங்க. இது சிட்டிங்கில் உங்களுக்கு ஆசனாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லே அப், அப்படியே படுத்துருங்க. ஸோ இப்போ படுத்து பண்ணக்கூடிய ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிழிச்சி லெஃப்ட் சைடு ஒரு கிழிச்சி படுங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்படி நிமிர்ந்து படுத்துக்குங்க. ஃபஸ்ட் ரைட் லெக் ஸ்டிச் பண்ணுங்கள், லெஃப்ட் லெக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஹேண்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஷோல்டர் லெவல் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா முட்டி மடங்கி இருக்கணும். இப்போது உங்களுடைய ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஷீலிங் பார்த்தா மாதிரி இருக்கட்டும். உங்களுடைய நீயை மட்டும் பார்த்தீங்கன்னா தைட்ஸை மட்டும் பெண்ட் பண்ண போகிறீங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்ட்டு. ஓகே, 2 இந்த கால் பாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டில் தான் இருக்கணும். இது கேப் வைக்கக்கூடாது. இது 2ம் ஜாயிண்டில் தான் இருக்கணும் பாதம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த தைட்ஸை இந்த சைடில் பெண்ட் பண்ணிவிட்டு ஹெட்டு நேராகவே இருக்கலாம், ஹேண்டு இப்படி சைடில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த ஹீல் ஜாயிண்டில் தான் இருக்கணும். நல்லா உங்களுடைய தைட்ஸ் போய் தரையை டச் பண்ணணும், ஃப்ளோரை நல்லா டச் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் செட்டு 2,
நெக்ஸ்ட் 3, தட்ஸ் ஆல்ங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரைட் லெக் இப்போ மடக்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளை வந்து இந்த தைட்ஸை உங்கள் செஸ்ட் பக்கம் இழுத்து நெஞ்சு பக்கம் கொண்டு வரணும். இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு நீங்கள் கால் தூக்கி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ரைட் லெக் இப்படி வச்சுட்டு லெஃப்ட் லெக்கை இடது காலை வந்து மடக்கி இது மேலே வச்சுட்டு நீங்கள் உங்கள் தொடையை பிடிச்சிட்டு உங்கள் சைடு இப்படி பெண்ட் பண்ணணும். இது பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த லோவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பெயின் ரிலீஃப் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். எங்கே பெயின் இருக்குதோ அங்கே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ 1, அகைன் 2, கீழே காலை வச்சிடணும். நெக்ஸ்ட் 3, டவுன். இப்போ அதர்வைஸ் ஆப்போசிட் லெக்குக்கு பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுடைய வலது காலை இடது கால் தொடை மேலே வச்சுட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த தொடைக்கு அடியில் இப்படி பிடிச்சிட்டு உங்களுக்கு இப்போது உங்கள் நெஞ்சு பக்கம் டவுன் பண்ணணும். 1, 2 டவுன் வைக்கணும். நெக்ஸ்ட் 2 டவுன். நெக்ஸ்ட் 3 டவுன். நெக்ஸ்ட்டு இதுலேயே இப்போது தேர்ட் ஸ்டெப் இருக்குது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஸ் பண்ணிக்கோங்க. ரேஸ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஷோல்டர் முடிஞ்சால் ஹேண்டில் நீங்கள் பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க லெக்கை மடக்கி ஸ்டிச் பண்ணி உங்களுடைய டோவை பிடிக்கணும். ஸோ இதையும் மடக்கிடணும், இதுவும் மடக்கிடணும். ஓகே, 1. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலை மடக்கிக்கிங்க. இப்போ இந்த காலை மடக்கிக்கிங்க. 2. ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அதனால தான் இப்படி நீட்டி நீட்டி பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3. ஸ்ட்ரைட். இப்போது சேம் ஆப்போசிட். இப்போது இந்த லெக்கை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரெயிட். அதே மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்போசிட். டவுன். ஸ்ட்ரெயிட். அதே மாதிரி காலை எடுத்தும் பண்ணலாம். ரொம்ப பெயினாக இருக்குன்றவங்க, முடியுன்றவங்க அதே நிலையில் வச்சுட்டு இந்த காலை மட்டும் நீட்டி நீட்டி பெண்ட் பண்ணணும். டவுன். ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட் டவுன். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் இது போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3ல் நீங்கள் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லே டவுன் குப்புறப்படுத்தி செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ அப்படியே கவுந்து படுத்துக்குங்க. ஸோ கவுந்து படுத்துட்டு ஒன்று நிமிர்ந்து படுத்துட்டு காலை மடக்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே தான் ஷோல்டர்கிட்ட ஹேண்ட் வச்சுக்கணும். கால்களை மடக்கிக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 2 காலையும் நீங்கள் இப்போது ரைட் சைடு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. கால்களை தரையில் வைக்கணும். பின்னாடி ஸ்ட்ரைட் டவுன். இந்த ஹீல் தரையை டச் பண்ணணும். இது 1 செட்டு. நெக்ஸ்ட் 2. நெக்ஸ்ட் 3. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் சின்ன ஸ்ட்ரெயிட்லேயே வச்சு பண்ண முடியாது. உங்கள் கால் இடது பக்கம் போச்சுன்னா தலை வலது பக்கம் போகணும். ஓகேங்களா? உங்கள் கால் இப்போது வலது பக்கம் போச்சுன்னா உங்கள் ஃபேஸ் இடது பக்கம் வரணும். ஓகே, இந்த 2 ஆசனாஸ் லே டவுனில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்னேக் போஸில் பண்ணலாம். டோவை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் ரேஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் டவுன். இது வந்து எளிமையாக இருக்கும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஓகே, இதுலேயே இன்னொரு ஸ்டெப் சொல்கிறேன். உங்களுடைய இப்போ வலது கால் மேலே இடது காலை கொண்டு வந்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இந்த காலை மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இப்போ இந்த சைடு கொண்டு வந்து இந்த ஹேண்டை இந்த பக்கம் கொண்டு வந்து, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரைட் வந்துடுங்க. இப்போ கால் நீட்டிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கால் ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரைட் லெக் இப்போ மடக்கி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இந்த ஹேண்ட் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு இந்த காலை பின்னாடி கொண்டு போய் வைக்கணும். நல்லா தரையில் வைக்கணும். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் 3 செட்டு பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.